ஸோ ஜெயராமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்டில்மேன், அதில் வந்து என்ன சந்தேகம் கிடையாது. நல்ல ரொம்ப எங்கேயுமே வந்து எந்த சர்ச்சையிலுமே சிக்கினதில்லை. ஆனால் ஒரே ஒரு சர்ச்சையில் ஒரு தடவை சிக்கினார். அது என்ன அப்படின்னா 2010 ஒரு மலையாள டிவி ஷோ, அனிமையாக ரியாலிட்டி ஷோவில் வந்து பேசும்போது காமெடியா பேசுவார் ஜெயராம். பார்த்துருப்பீங்கல்ல, எங்க போனாலும் காமெடியா தான் பேசுவார். ஒரு ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் அப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு எரும மாடு அப்படி மாறி இருப்பாங்க தமிழ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வந்து பேசிட்டாரு. அன்னைக்கு அது மலையாள சேனல்ல தான் வந்துச்சு. ஆனா இங்க வந்து அது தெரிய வந்து பெரிய சர்ச்சையா மாறிச்சு. பெரிய எதிர்ப்பு வந்துச்சு ஜெயராமுக்கு. வீட்டுல கல்லெல்லாம் அடிச்சாங்க அன்னைக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து தடியடி பண்ணி அவங்கள கலைச்செல்லாம் விட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அன்னைக்கு வந்து அவர் பண்ணது தப்புங்கிறத உணர்ந்து உடனே வந்து மன்னிப்பு கேட்டார். நான் வந்து பேசுன தவறா எடுத்துக்கொள்ளப்பட்டது, நகைச்சுவைக்காண்டி பேசினேன், ஆனா அது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு பகிரங்க மன்னிப்பு கேட்டார். அதான் சொல்றேன்ல, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டா தப்புன்னு மன்னிப்பு கேட்கறது இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு மெச்சூரிட்டி தான், மெச்சூரிட்டி லெவல் தான்.